நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பலா பிஞ்சு குழம்பு. கொங்கு நாடு கிராமத்தில் இப்படி பண்ணுவாங்க. முதல்ல தண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பலா பிஞ்சு எடுத்துக்கலாம். அதனோட தோல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, சாதம், அதுக்கப்புறம் சிறுதானியம் எல்லாத்துக்குமே இந்த ஒரு கிரேவி ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. பலா பிஞ்சினோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா சிக்கன் மாதிரியே இருக்கும். நீங்கள் அதை குக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் அப்படியே தனித்தனியாக வரும். ஸோ முதல்ல நம்ம தோல் எடுத்துகிட்டு நம்ம கழுவிக்கணும். பலா பிஞ்சில் கொஞ்சம் பால் இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்தையும் நம்ம கழுவி எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிடலாம். இது கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நான் மஞ்சள் தண்ணியில் போட்டிருக்கேன். நம்ம குழம்பு வைக்க வரைக்கும் கலர் மாறாமையே இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலான்னா, நல்லா சாஃப்டாக வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயும் அதுக்கப்புறம் உப்பும் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை, ஆயில் எல்லாம் ஊற்றிட்டு நம்ம லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஸோ இப்போ ரோஸ்ட் பண்ணுற ஒரு சிம்பிளான ஒரு மசாலா இது அரைச்சா வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணோம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் இருக்கிற டேஸ்ட்டு பெரிய வெங்காயத்தில் வராது. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கலாம். தேங்காயும் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். தேங்காய் வறுப்படலைன்னா குழம்பு தேங்காய் குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால இதுவும் நல்லா ப்ரௌன் ஆகணும். இது வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இது கொதிச்சிட்ருக்கு. இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. தண்ணியை நல்லா வடிச்சிடணும். அதுக்கப்புறம் பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் முதல்ல நல்லா வறுக்கணும். இதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்குமே நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் சிக்கனில் ஆரம்பித்து மட்டன் வரைக்கும் இதே கிரேவி தான் வைப்பாங்க. இதே மெத்தட் தான். இப்போ நம்ம பலாக்காய், அதாவது பலா பிஞ்சு போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுட்டு நம்ம அந்த வேக வச்ச பலா பிஞ்சும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா வறுக்கணும். தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். நீங்கள் இப்படியே தேங்காய் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேங்காய் போட்டுட்டால் இது பொரியல் ஆகிடும். இப்போது நம்ம இதை ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நல்லா அதாவது நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சதை இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பலா பிஞ்சோடு சேர்த்து நல்லா இது வேகணும். இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்க்கணும். பார்த்தாலும் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு தெரியாது. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பலா பிஞ்சில் அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும். இதில் நம்ம தக்காளி எல்லாம் போட மாட்டோம். அது இல்லாமல் கரம் மசாலா, தக்காளி எதுவுமே இல்லை. அப்படி இருந்தாலும் இது ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட். இது கிராமத்தில் மட்டும்தான் இது மாதிரி வைப்பாங்க. ஸோ நீங்கள் இடியாப்பத்தில் ஆரம்பித்து இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே இதை எடுத்துக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வந்து சளி, இருமல் இருக்கும்போதும் இத வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது.